நீலகிரி மலை ரயில் பயணம் ஒரு காலத்தில் அப்பகுதி மக்களின் அன்றாட வாழ்வின் இன்றியமையாத அங்கமாக திகழ்ந்தது. மாணவர்கள் கல்வி நிலையங்களுக்கும் பணியாளர்கள் வேலைத்தலங்களுக்கும் இந்த ரயிலையே பிரதானமாக நம்பியிருந்தனர். அவர்களுக்கு மாதாந்திர சலுகை அட்டை வரப்பிரசாதமாக அமைந்தது. மிக குறைந்த கட்டணத்தில் அவர்கள் அன்றாடம் பயணித்து வந்தனர். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நிலைமை முற்றிலும் மாறியுள்ளது. மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் பயன்படுத்தி வந்த அந்த சலுகை அட்டை பல ஆண்டுகளாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் டிக்கெட் கட்டணமும் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது முதல் வகுப்பு பயணத்திற்கு 290 ரூபாய் எனவும் பொதுப்பெட்டியில் பயணிப்பதற்கு 80 ரூபாய் எனவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு சுற்றுலா பயணிகளுக்கு ஓரளவு ஏற்புடையதாக இருப்பினும் நீலகிரி மலைப்பகுதியைச் சேர்ந்த பொருளாதாரத்தில் நலிந்த மாணவர்கள் மற்றும் அன்றாட கூலி தொழிலாளிகள் போன்ற உள்ளூர் மக்களுக்கு இது தாங்க முடியாத சுமையாக மாறியுள்ளது. இதனால் நீலகிரி மலை ரயில் பயணம் என்பது அப்பகுதி மக்களுக்கு ஒரு காட்சி பொருளாக மட்டுமே எஞ்சி நிற்கிறது என உள்ளூர் மக்கள் கவலையுடன் குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுக்கு ட்ரெயின் அவ்வளவு விருப்பமா இருக்கு சார். அப்ப எல்லாம் இப்போ ரொம்ப சிரமமா இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா எல்லாமே முன்பதிவு பண்ணிட்டாங்க. அதனால லோக்கல் மக்களுக்கு எந்த ஒரு அத்தியாசம் இல்லாமல் போச்சு. அதாவது மலை ரயில்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க பிள்ளைங்கெல்லாம் கூட்டிட்டு நாங்க ஜாலியா போயிட்டு ஏதோ ஒரு லீவு நாள்ல போயிட்டு வருவோம். இப்போ அதெல்லாம் இல்லாமல் போச்சு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா எல்லாமே முன்பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ எங்களுக்கும் ட்ரெயினுக்கும் ரொம்ப இடைவெளி மாதிரி ஆயிடுச்சு சார். அதனால எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமா பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அன்ரிசர்வ் பண்ணி டிக்கெட்லாம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க சார். நாங்கள் குன்னூர்ல இருந்து இங்கே நாங்கள் வர முடியல. 80 ரூபா கொடுத்து நாங்கள் டிக்கெட் கொடுத்து வர முடியல சார். அதனால எங்களுக்கு பிள்ளை குட்டிகள்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். ஊட்டி ட்ரெயின் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே சுற்றுலா பயணிகள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு ஜாலியான மூடு வந்துடும். அதே ஒரு சுற்றுலா பயணியை தவிர லோக்கல் மக்களுக்கும் அந்த ஊட்டி ட்ரெயின்ல போறதுல ரொம்ப ஆசையா இருப்பாங்க. நாங்கெல்லாம் காலேஜில் படிக்கும்போது குன்னூர் டு ஊட்டி ட்ரெயினுக்கு ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்டே இருக்கும். அதில் நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு சாயந்தர நேரத்தில் போவோம். அதே மாதிரி குன்னூர்லேருந்து இங்கே ஊட்டியில் வேலை செஞ்சுட்டு சாயந்தர நேரத்தில் அதே ட்ரெயினில் போவாங்க. அப்போல்லாம் இங்கே கான்செஷன்லாம் இருந்துச்சு, வேறு நிறைய வசதிகள் இருந்துச்சு. வெறும் 3 ரூபா டிக்கெட்டில் தான் நாங்கெல்லாம் போய் வந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வர்ற ட்ரெயினில் எல்லா ட்ரெயின்லையும் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு. அதில் லோக்கலுக்கு ஒரு 15 டிக்கெட் மட்டும் தான் கொடுக்குறாங்க போல் இருக்கு. மொத்தம் எதுவுமே பண்ண முடியாது. இதனால லோக்கல் மக்கள் அதில் பயணம் செய்ய முடியாத நிலைமை ஏற்படுச்சு. இப்போ லோக்கல் மக்களுக்கு இந்த ஊட்டி ட்ரெயின் இருக்கிறதே மறந்து போயிருக்கு. அந்த அளவுக்கு இப்போ நிலைமை மாறி இருக்கு. ஸோ அதனால ரயில்வே துறை அந்த லோக்கல் மக்களுக்குன்னு ஒரு தனி கம்பார்ட்மெண்ட், அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் தனியாக ஒன்று கொடுத்தாங்கன்னா ஊட்டியிலிருந்து போறவங்க, குன்னூர்லேருந்து போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வசதியா இருக்கும். இது குறித்து புதிய தலைமுறை சார்பில் உதகை ரயில்வே நிர்வாக அதிகாரி மணிகண்டனிடம் வினவிய போது, சேலம் கோட்ட மேலாளரின் நேரடி கவனத்திற்கு மட்டுமே இக்கோரிக்கை கொண்டு செல்லப்பட வேண்டும். தங்கள் ஊடகத்தின் மூலம் கோரிக்கை வைக்க இயலாது என்று திட்டவட்டமாக பதிலளித்தார். மலை ரயில் பாரம்பரிய அறக்கட்டளையின் தலைவர் நடராஜ் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், சேலம் கோட்ட மேலாளருக்கு பலமுறை எழுத்துப்பூர்வமாக முறையிட்டும் இதுவரை உரிய பதில் கிடைக்கவில்லை. தற்போது புதிய சேலம் கோட்ட மேலாளர் விரைவில் பொறுப்பேற்க உள்ளார். இது குறித்து அவரது கவனத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளோம் என்று தெரிவித்தார். எனவே நீலகிரி மலை ரயில் பயணம் மீண்டும் உள்ளூர் மக்களின் பயன்பாட்டிற்கு உகந்ததாக மாற வேண்டுமெனில் ரயில்வே நிர்வாகம் கட்டண சலுகைகளை மறுபரிசீலனை செய்வது அல்லது கட்டணத்தை கணிசமாக குறைப்பது அவசியமான ஒன்றாக உள்ளது. இதுவே அப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாகும்.